வணக்கம். தெரில, ஆக்சுவலாக நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் இப்போ செகண்ட் டே வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணி, செகண்ட் டே கிடையாது, 7th டே அப்போ வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் போது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் லாஸ்ட் 2 days வந்து என்னால் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ண முடியல. ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. அது உண்மையாலே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். 2 நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண பண்ண முடியல. ரூபா கட்டிட்டோம், நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியலன்ற விஷயம் கிடையாது. ஒரு 2 hours ஃபேமிலி என்விரான்மெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஃபீல் வந்தது எனக்கு ஆக்சுவலாக. உண்மையிலே அந்த ஒரு ஃபேமிலி என்விரான்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டமில் அவ்வளோ கனெக்டிவிட்டியாக கொண்டுட்டு போக முடியும் அப்படின்றத வந்து கோச் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நான் ப்ரோக்ராம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னால் கால் பண்ணி பேசினேன் ரோஜேஷ் சார். ரோஜேஷ் சார் வந்து எனக்கு தெரியாது, அஸ்ரஃப் சார் எனக்கு 2-3 years தெரியும். அஸ்ரஃப் சாரோட ரெஃபரன்ஸில் வந்து நான் முதல்ல இந்த ப்ரோக்ராம் கனெக்ட் ஆனேன். ஆனால் ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். எந்த ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டலோடையும் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க. ப்ரீ ஜட்ஜ்மெண்டல்னு சொல்லும்போதே எனக்கு வந்து ஒரு மென்டார், ஒரு கோச் அப்படின்றவங்கள நாம் செலக்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும் அப்படின்றது நான் ரொம்ப கீனாக இருப்பேன். அவர் வந்து கோச்சாக இருக்காரு, அவர் மென்டாராக இருக்கான்றக்கா நான் அவரை செலக்ட் பண்ணக்கூடாது. அவங்க கூட ட்ராவல் பண்ணி பார்க்கணும், அவங்களுக்கும் நமக்கும் சிங்க் ஆகணும், அந்த ஒரு ரேப்போ இருக்கணும். எக்ஸாக்ட்லி அந்த வேர்டே எனக்கு இங்கே தான் இம்ப்ரூவ் ஆகுது. எனக்கு இந்த ஒரு ரேப்போ இருந்தால் மட்டும்தான் அவங்கள கோச்சாவோ மென்டாராவோ எடுத்துக்க முடியும். அதனால் நான் வந்து ரோஜேஷ் சார் வந்து என்னுடைய மென்டார் கோச்சாக நான் எடுத்துக்கிறேன். ரோஜேஷ் சார், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சாலுமே கூட நீங்கள் என் கூட கண்டினியூ ஆகணும்னு நான் விரும்புகிறேன். ரோஜேஷ் சாரை பற்றி ஒரு சின்ன விஷயம் தான். என்னுடைய இது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க ரோஜேஷ் சார். ரொம்ப ஷார்ப்பாக அந்த பாயிண்ட்டை வந்து கிளியராக கொண்டு வர்றீங்க. உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமாகவே புரியக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் வந்து அந்த கண்டென்ட்டை நல்லாவே சிங்க் பண்ண மாதிரியான எக்ஸாம்பிளும், அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிய வைக்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளாகவுமே இருந்தது. 1-to-1 செஷன் வந்து ரியல்லி எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நான் ஏன் ஒரு கோச் ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வியே வெவ்வேறு கோணத்தில் எனக்கு கொடுத்து என்னை ஒரு ஷேக் பண்ணி விட்டுட்டீங்க. ஆக்சுவலாக ஒரு ஷேக் பண்ணதோட விளைவு வந்து நல்ல ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. நார்மலாகவே அந்த ஒரு சொல்லுவாங்களே, ஒரு குட்டையில் கல்லை விட்டு எரிஞ்சோம் அப்படின்னா கலங்கிடும், அதை கலங்கினதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அது உண்மையிலே ரோஜேஷ் சார் வந்து கொடுத்த ஒரு ஷேக் வந்து ஐ கேன் ஃபெச் மை ஃபிஷ் ஆக்சுவலி வாட் ஐ வாண்டட். அது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அப்புறம் நம்ம டீம், இந்த 2 hours ஒர்க் ஷாப் டீம் வந்து எனக்கு நீங்களாம் எப்படி என்னை எடுத்து பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் உங்களை ஒவ்வொருத்தரையுமே நான் எடுத்து பார்த்து வச்சுருக்கேன். மீன்ஸ் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 days வரைக்கும் எனக்கு வந்து ஈஸ்வரன் சார் வந்து சாரோட ஃபாதர்னு தெரியாது. அந்த அளவுக்கு நான் பார்த்து வச்சுருக்கேன். அதாவது நான் எல்லாத்தையுமே ஆக்சுவலாக என்னோட பேஸ் கேரக்டர் வந்து நான் வந்து பீப்புள் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன்ன்றது எப்படி அப்படின்னா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய இது எப்படி இருக்கு, அது ஒரு எய்ம்லாம் எதுவும் கிடையாது. அந்த அப்சர்வேஷனில் ஒரு எய்மும் இருக்காது. சும்மா நான் பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்ற ஒரு இதை எனக்கு எடுக்க முடியும். இந்த டீம் வந்து ரொம்ப டைனமிக்காகவும் ரொம்ப எந்தூசியாசமாகவும் இருந்தது. அது வந்து ரோஜேஷ் சாரோட வேர்டிங்ஸ் ஒவ்வொன்றும், அந்த ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் அவர் சொல்கிறாரு இல்லையா, கோச் பண்ணுறாரு, நம்ம அதை கேட்டுட்டு நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் வச்சு அவர் திரும்ப நமக்கு சொல்கிறாரு இல்லையா, அதெல்லாம் அந்த டீம் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும், இல்லைன்னா அது செய்ய முடியாது. நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க டீமுமே. நிஜமாகவே நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா பிரேக்கப் ரூம்ஸை நான் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதனால் திரும்ப எங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷல் கோர்ஸ் ஒன்று நீங்கள் பண்ணணும் ரோஜேஷ் சார். ஆக்சுவலி அது ஒரு மெயினான விஷயம். சும்மாவே வெடிப்போம், கண்டென்ட் கிடச்சா பிறகு கேட்க வேணும். சும்மாவே வெடிப்போம், தீபாவளினா சும்மா விடுவோமா அப்படின்ற மாதிரி தான்
சாதாரணமாகவே நிறையா எக்ஸசைஸ் பண்ணுறது பேசுறதுன்றது என்னோட ப்ரொஃபஷனுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு இந்த 7 நாள் கண்டென்ட்டு நிறைய கண்டென்ட் ஆக்சுவலாக அவர் ஹேண்ட் அவுட்ஸ் கொடுத்தது எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வேல்யூ ஆஃப் லைஃப், ஃப்ரேம் 6, கம்யூனிகேஷன், EAK. இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ வில் ட்ரெயின். இனிமேல் நான் சத்தியம் சொல்லவே மாட்டேன், ஐ வில் டூ. அது வந்து இந்த ப்ரோக்ராமோட பெரிய சேஞ்ச், என்னோட மைண்ட் செட்டில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு. மொராலிட்டி அண்ட் சப்மொராலிட்டி, டிஃபைன்ட் அவுட்கம்ஸ், பில்டிங் ரேப்போ, இந்த NLP பிலீஃப் ஆஃப் எக்ஸலன்ஸ், இந்த பாயிண்ட், அதாவது 5th டே பாயிண்ட், 5th டே நடந்த அந்த ப்ரோக்ராம் வந்து பெரிய அவுட் பிரேக் எக்ஸசைஸ் எனக்கு. மேபி என்னோட அந்த பிரேக்கப் ரூமில் இருந்தவங்களுக்கு அது தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். என்னோட பிரேக்கப் ரூமில் இருந்த ஈஸ்வரன் சார் என் பிரேக்கப் ரூமில் இருந்தார் அப்போ, அந்த எக்ஸசைஸ் அப்போ. அப்புறம் NLP பெர்செப்ஷுவல் பொசிஷன், அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பீயிங் யுவர் ஓன் கோச், நாமே கோச் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து ராஜேஷ் சார் கொடுத்தாங்க. வேல்யூஸ், கோர் வேல்யூஸ் அண்ட் டிரைவ்டு வேல்யூஸ். அப்புறம் இன்னைக்கு கொடுத்த, நான் என்னோட கம்பேரிட்டிவ்ல எடுத்துக்கிட்ட மாஸ்குலாஸ் தியரி, அதுவும் இதை மேட்ச் பண்ண ஒரு கண்டென்ட்டு. என்னை விட்டிங்கன்னா நான் இன்னும் பேசிகிட்டே போயிடுவேன், ரொம்ப டைம் எடுத்துருவேன். பிறகு we will be missing the team and the sessions from tomorrow. பட் ஆனால் ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல அஷ்யூர் பண்ணுறேன், சாதாரணமாக ஒரு கொஸ்டின் நான் படிச்சேனாவே அந்த கொஸ்டின் என் கிளாஸில் இருக்கிற 10 பேர்த்தையும் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன். அதனால் கண்டிப்பாக இந்த 10 நாள் ப்ரோக்ராமை கொள்கை பரப்பு செயலாளராகவே ஆயிரலான்னு முடிவு பண்ணிட்டேன் ராஜேஷ் சார். தேங்க்யூ ராஜேஷ் சார். அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்போது எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். ஏன் சார்பாக கண்டினியூஸாக 1-2 பேர் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ப்ரோக்ராமில். அது மூலமாக நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக சார். தேங்க்ஸ்.